தேவயானி இயக்க, சாந்தி டாக்கீஸ் வந்து தயாரிக்க நானும் சித்து நடிக்கிறத ஒப்புதல் அளித்து விட்டோம். அதனால் அது பண்ணுவாரன்ற நம்பிக்கையோடு தான் நான் பேசுகிறேன். நான் தேவயானி டைரக்டர் வேறு ஆகிட்டாங்க. ஸோ இங்கே படத்தில் வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி, பக்கத்தில் சைத்ரா வந்து கேட்டாங்க, சரத் சார் என்ன கண்ணீர் வந்தது போல் தெரிகிறதுன்னு சொன்னாங்க. கண்ணீர் வந்தது போல் தெரியவில்லை, உண்மையாக கண்ணீர் வந்தது தான் என்று சொன்னேன். ஏன்னா இட் இஸ் ஸோ இமோஷனல் டு லுக் அட் இட், த வே இட் இஸ் கட். எடிட்டர் பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் டிகே ஜிதன் ஒர்க் வித் அஸ் இனிஷியலி. இது ஒரு வாழ்க்கைக்கு இன்று மக்களோடு மக்களாக இணைந்து பார்க்கும்போது இந்த குடும்பம், ஏன்னா குடும்பம் தான் மெயின், இது ஸ்ட்ரென்த். அது டிஸ்இன்டகிரேட் ஆகக்கூடாது. எந்த ஒரு சூழலும் தாய் தந்தையை வணங்குவதுன்னு சொல்கிற மாதிரி அந்த குடும்பத்தை வந்து ஒற்றுமையாக வைத்திருப்பதே மிக மிக கடினம். அது இந்த காலகட்டத்தில். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சோதனைகள். நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் சொல்கிறேன், படத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. அந்த வேதனைகளும் சோதனையும் வருகின்ற காலகட்டத்தில் நினைத்திருந்தது நடக்கிறதா இல்லையான்னு அந்த கதை. இது கூட இன்டர்வியூ நாசித் அண்ட் தேவயானி சொன்ன ரவிக்குமார் சார் கேட்டாங்க. நான் வந்து ஒரு தேர்தலில் வந்து மிகப்பெரிய தேர்தலில் தோல்வி பெற்று வந்துட்டு இருக்க வழியில் வந்து நாளைக்கு ஷூட்டிங் எங்கன்னு கேட்டேன். இல்லை சார் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா. எதுக்கு சார்னு கேட்டேன். இல்லை இந்த நேரத்தில் இந்த எமோஷனில் எப்படின்னாங்க. நான் சொன்னேன், சார் அது வேறு இது வேறு, நாளைக்கு ஷூட்டிங் வந்து நடிக்கிறேன்னு சொன்னேன். That should be your attitude. That should be the attitude to think. ஏன்னா நம்ம தோல்வி என்பதை வந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா வெற்றி வரவே வராது. பல தோல்விகளை கடந்து வருவதுதான் வாழ்க்கை என்று உணர்ந்தவன் நான். ஏன்னா பிஎஸ்சி கணிதம் படித்து விட்டு நான் வந்து சைக்கிளில் போய் பேப்பர் போட்டு ஒரு பத்திரிகையாளராக, சைக்கிள் கடையில் வந்து சைக்கிள் ஃபிட்டராக, நான் அருணை பற்றி சொன்னேன். I wanted to say about myself. Many people may not know that. நான் ஒன்றும் எங்கேயோ வானத்தந்து குதிச்ச நட்சத்திரம் கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு 5000 ரூபாய் தான் சம்பளம். செய்திகள் வாசிப்பது ராமநாதன் என்ற கணீர் குரலுக்கு சொந்தக்காரங்க, ஆல் இண்டியா ரயில்வேல வேலை செஞ்சவர் தான் அவரும். ஸோ நாங்கள் வந்து வீடு கட்டணுன்ற எண்ணம் எங்கள் அப்பாவுக்கு வந்ததா இல்லைன்னு தெரியாது. மொத்தம் நாங்கள் வந்து சென்னைக்கு வந்த பிறகு 11 வீடு மாறி இருக்கோம். மை ஃபாதர் நெவர் ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு பில்ட் அ ஹவுஸ், பட் ஹீ டெவலப் மீ. நான் படித்து பாஸ் பண்ணி உழைச்சி, சரத் நீ வீடு வாங்கணும்னு என்ன உந்துதல் பண்ணது நினைத்து பார்க்க வைத்த படம் 3 BHK. ஏன்னா சம்டைம்ஸ் இந்த கிரிட்டிக்கலாக ஏதாச்சும் நினச்சிக்கிட்டு மண்டை சும்மாவே இருக்காது. சித்துக்கும் அப்படி தான், எனக்கும் அப்படி தான். டவுட் வந்துகிட்டே இருக்கும். அது ஏன்னா தொடர்ந்து நிறையா படம் பண்ணிட்டனால நம்ம மண்டையில் ஏதாச்சும் ஓடி இது பண்ணிடலாமோ அப்படி பண்ணலாமான்னு நினச்சிக்கிட்டு. ஸோ மெனி டைம்ஸ் வில் ரேஸ் ஃபியூ டவுட்ஸ். அதில் ஸ்ரீ கணேஷ் வந்து நிறையா இயக்குநர்கள் பார்த்துட்டேன். நான் ஸ்ரீ கணேஷ் இஸ் சச் அ ஸ்வீட் ஹார்ட். அதை சொல்லுவாங்க ஸ்வீட் ஹார்ட்டட் டிக்டேட்டர்னு சொல்லுவாங்க. லீ குவான் யூ பற்றி சொல்லுவாங்க. லீ குவான் யூ இஸ் a person who loved the people of Singapore. ஆனால் he was a sweet hearted dictator சொல்லுவாங்க. அவர் வந்து செய்கிறத செஞ்சிருங்களேன் சார் அப்படின்ட்டு நம்ம சிரிச்சுக்கிட்டு சொல்லுவார். அவ்வளோதான். நான் சொல்லுவேன், கணேஷ் இது மாதிரி இதில் இந்த டைலாக் இப்படி மாற்றி சொல்லிடுறேன் கணேஷ். சரி சார், அப்படியா சார், ஓகே சார் அப்படின்னாரு. சரி நான் அந்த டைலாக் எழுதி வச்சுட்டு சரி இது போய் சொல்லலான்னு போனோன்னே ஷார்ட்டெல்லாம் வச்சுட்டு, சார் சார் நான் சொன்னதை மட்டும் அப்படியே சொல்லிடுங்க சார். இதுதான் ஸ்வீட் ஹார்ட்டட் டிக்டேட்டர். நீ அதை மாற்றிலாம் சொல்ல வேணாம் சார், எனக்கு தெரியும் சார், ஸ்கிரிப்ட் எழுது நான் கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன் அந்த புக்கை நான் எழுதியிருக்கேன், எனக்கு தெரியும் சார், நீங்கள் பெரிய நடிகராக இருக்கலாம், நிறைய படம் நடிச்சிருக்கலாம், நான் சொன்னது மட்டும் செஞ்சுருங்க சார். ஐ லைக் தட் அபவுட் இட். கன்விக்ஷன் தட் வாட் ஹி ஹஸ் ரிட்டன் வில் பி தேர் இன் த ஸ்க்ரீன் சொல்லி நினச்சது தான் ஸ்ரீ கணேஷ். இனிஷியலாக என்ன இப்படி சொல்லிகிட்டே இருக்காருன்னு பார்த்தேன். பட் கணேஷ் ஹேட்ஸ் ஆஃப் வாட் எவர் யூ ஃபெல்ட். சரத் இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்காரு கேள்வினா, கேள்வி கேட்கும்போது தான் நல்லது வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ if you feel I have done anything harsh அது சொல்லியிருந்தேன்னா சொல்லலை. இருந்தாலும் I apologize if I have done anything, any harm to your mind, mentally I have disturbed you. I felt like saying that to you. ஆனால் இந்த படம் வந்து ஒரு கிரேட் எஃபர்ட் தான் நான் சொல்லுவேன். How it's going to reach the mass, how எங்கே போய் ரீச் பண்ண போகுது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. We have done our job well. Vasudevan has worked well, Shanti has worked well, Aarti has worked well, Prabhu has worked well, and Aishu has worked well. கரெக்ட் தானே சைத்ரா? சாரி, நான் குடும்பத்தை மறந்துடக்கூடாது, அதனால தான் சொன்னேன். ஸோ எவ்ரிபடி ஹஸ் டன் த பார்ட். அதில் வருகை தந்தவங்க அனைவருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு வரும். இந்த படத்தை போய் பாருங்கள். அண்ட் ஒன் திங் நான் எல்லா இடத்துலையும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். The audience, when you go and see, other than the press and the media who are authorized, who are given the rights to even criticize a movie or write good about a movie, they've got the right because they are film critics.
பட் as ஆடியன்ஸ் நீங்கள் போய் படம் பார்க்கும்போது கீப் யுவர் ஜட்மெண்ட் ரிசர்வ்ட். லெட் எவ்ரிபடி see it and come up with an opinion. படங்களை போய் பார்த்து உள்ளே இருந்துக்கிட்டே மச்சான் உள்ளே வந்துடாதரா படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா உங்கள் வியூ அப்படி, டேஸ்ட் டிஃபர். ஒருவருடைய விஷம் இன்னொருத்தருக்கு அமிர்தமாக இருக்கலாம், அது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ let them all go there, you all go watch the film, let every individual make their own decision how this movie is. அப்படி பண்ணால் இந்த கலை உலகம் என்றும் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி உங்களை விட்டு இங்கிருந்து பிரிந்து செல்வதற்கு மனம் இல்லாவிட்டாலும் இன்று இருக்கிற இந்த அப்பாயின்மெண்ட் அப்படி இல்லாட்டி ஐ won't go anywhere. நான் பத்திரிகையாளர் சிலர் கேள்வி கேட்கணும்னு நினைப்பாங்க என்ன, அதுக்கெல்லாம் பதில் சொல்லியே நான் பழகியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் கனவெல்லாம் நிஜமாகும் சொல்லி வரிகள் இருக்கு இல்லையா, நீங்கள் எல்லாம் உழைச்சோம்னா, உண்மையாக நாம் அனைவரும் உழைத்தால் உழைப்புக்கு ஒரு வெற்றி உண்டு. உழைப்பவரே உயர்ந்தவர், உழைப்பு உயர்வதரும் என்று புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் கையெழுத்திட்டது போல உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற எண்ணத்தோடு நாம் அனைவரும் உயர்வோம். உண்மையாக உழைத்தால் வெற்றி வரும். அந்த வெற்றியை நோக்கி பயணிகள் சொல்லி இந்த படம் சிறப்பாக உங்களுடைய வாழ்த்துக்களுடன் திரையரங்குகள் நிரம்ப, காட்சிகள் நிரம்ப நல்ல வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்க 3 BHK குடும்ப விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும், பிரஸ், மீடியா, ரவி சார் உங்களுக்கும், இங்கே வந்திருக்கும் எல்லா டைரக்டர்ஸ், டீம் ஆஃப் பட்டிங் டைரக்டர்ஸ், எல்லாருக்கும், எங்கூட நடித்த எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் உங்கள் தேவயானி ராஜ்குமாரனின் அன்பான வணக்கம். ஒரு அருமையான படம் 3 BHK, ஃபீல் குட் ஃபில்ம், நல்ல பாசிட்டிவ் ஃபில்ம், அருமையான ஒரு தயாரிப்பாளர் அருண் விஸ்வாசர், சாந்தி டாக்கிஸ். மாவீரன் படம் பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்ததும் சில நாட்கள் அப்புறம் திடீர்னு ஒரு கால் வருது அதே கம்பெனியிலிருந்து எனக்கு ஒரு கதை சொல்கிறதுக்கு. ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன், ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஸ்ரீ கணேஷ் கதை சொல்லும்போது ரொம்ப அருமையாக கதை சொன்னார். ஹீ இஸ் அ வெரி நைஸ் டைரக்டர், வெரி ஸ்வீட் டைரக்டர். அவர் கூட ஒர்க் பண்ணுறதுன்னா அவருக்கு என்ன அவர் நினைக்கிறாரோ அது அவர் எடுக்கணும். அது அவர் கன்சீவ் என்ன பண்ணுறாரோ, என்னதான் இருந்தாலும் அது அவளோட குழந்தை. இட்ஸ் ஹிஸ் பேபி. ஸோ he has tried his best to bring his baby as beautiful as possible. ரொம்ப அழகாக வந்திருக்குது இந்த படம். ரொம்ப வருஷங்கள் கழிச்சிட்டு நான் மறுபடியும் சரத் சார் கூட ஒர்க் பண்ணுறேன். நாங்கள் ஒர்க் பண்ண எல்லா படங்களும் பெரிய வெற்றியாக இருக்குது. குறிப்பாக சூரியவம்சம் படம் இன்னும் எல்லாரோட மனசில் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான ஒரு இடம் பிடிச்சி இன்னும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே போல் இந்த படமும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல குடும்ப படமாக வரப்போது எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். சித்தார்த் பாய்ஸ் படத்திலிருந்து என்னோட தம்பி நகுல் கூட வந்தவன் சித்தார்த். அப்பலிருந்து பார்த்துட்ருக்கிறேன். சித்தார்த்னா என்ன சொல்கிறது, he is everywhere, you can see him. full of talent, full of energy. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் அவரோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு செட்டில் கரெக்டாக வேலை நடக்குதா, எல்லாரும் வேலை கரெக்டாக பண்ணுறாங்களா, டைமுக்கு ஷார்ட் எடுக்கிறாங்களா, ஏதாவது லேட் ஆகுதா, எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப மைன்யூட்டாக பார்க்கக்கூடிய, அதே மாதிரி ரொம்ப ஜென்டிலான, ஸ்வீட்டான, எப்போவுமே ஒரு செட்டை ரொம்ப ஹாப்பியாக வச்சிட்ருக்கிற ஒரு சித்தார்த் தான். ஜாலியாக பேசிட்டு ரொம்ப இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் சித்தார்த். ரியலி வெரி நைஸ். ஐ ஹேட் அ லவ்லி டைம் ஒர்க்கிங் வித் யூ. எப்போவுமே நான் நினச்சிருக்கேன் சித்தார்த் கூட ஒர்க் பண்ணணும்னு. ஸோ இட் ஹஸ் கம் இந்த ட்ரூவாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் சச் அ க்யூட் அண்ட் நைஸ் கோஸ்டார். விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். யூ ஆர் வெரி டேலண்டட், ஸோ தெர் இஸ் நோ ஸ்டாப்பிங் ஃபார் யூ. நீங்கள் ஸ்கிரிப்ட்ஸ் கூட அழகாக சூஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு
உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் பண்ணுறீங்க. அதனால எப்போவுமே உங்களுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது சினிமாவில், எப்போவுமே இருந்துகிட்டே இருப்பீங்க. ஷரத் சார் ஆல்வேஸ் ஸ்வீட், வெரி காம், ரொம்ப நல்லா இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறது. ரொம்ப ஃபஸ்ட்டிலேருந்து நான் பார்த்துட்ருக்கிறேன். நல்ல இந்த ஃபில்மும் எந்த மாற்றமும் தெரியல, ஏதோ நம்ம அப்போ ஒர்க் பண்ண மாதிரியே இப்போ கூட ரொம்ப சின்சியர், ரொம்ப டெடிக்கேட்டட், ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஆக்டர் சொன்னார் ஷரத் சார். எந்த கதாபாத்திரமும் கொடுத்தாலும் மோல்ட் ஆகி ரொம்ப அழகாக அதுக்குள்ளே அவர் போயிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஆக்டர் வாசுதேவனா நமக்கு கிடைச்சிருக்காரு. இந்த கம்பெனியோட பேரே எனக்கு கொடுத்து சாந்தின்னு வச்ச சாந்தி டாக்கீஸ்க்கு நன்றி. விஸ்வா சார், உங்கள் அம்மாவோட பேர் எனக்கு கொடுத்துருக்கீங்க, அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இருக்காது. தேங்க்யூ ஸோ மச். எங்கள் ப்ரொடியூசரோட மிஸ்ஸஸ்க்கு நன்றி சொல்லணும். சச் அ ஸ்வீட் பர்சன். ஒரு பெரிய பலம் விஸ்வா அருண் சருக்கு. எப்போவுமே எல்லாத்துலேயும் கூடவே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேங்க்ஸ். Then I would also like to give a special thanks to my assistant Maha. Maha, நில்லுங்க. மகா என்னோட assistant Maha. Yes, we should thank her because சாயங்காலம் ஆனா she used to make poha. போஹானா அவல், அவல்னா அவல் உப்மா பண்ணக்கூடிய மகாக்கு நம்ம இந்த மேடையில் I'd like to thank Maha for making it. எல்லாருக்கும் அவல் உப்மா கொடுத்து, ஷரத் சருக்கு அவல் உப்மா ரொம்ப பிடிக்கும், நமக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸ்னால் 3-4 மணிக்கு மகா போய் நல்ல ஒரு அவல் உப்மா கொடுத்து எல்லாரும் ரெடி பண்ணி டெய்லி நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ மகா ரொம்ப தேங்க்ஸ். யா, ஸோ நல்ல ஜேர்னி, இது ஒரு நல்ல படம். மீடியா, ப்ரெஸ், ஒரு வீடு 3 BHKனா நேச்சுரலி ஒரு வீடு சம்மந்தப்பட்ட படம். ஆனால் அந்த வீடு எப்போ ஒரு வீடு ஆகும், அதுக்குள்ள ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு குடும்பம் உள்ள இருந்தால் மட்டும்தான் அது ஒரு வீடு. இல்லைன்னா அது ஒரு சாதாரண ஒரு கட்டடை இல்லையா? ஒரு 4 செவர் என்ன, அந்த 4 செவத்துக்குள்ள யார் இருக்காங்களோ அதுதான் ஒரு குடும்பம்ங்கிறது. அந்த ஒரு அருமையான ஒரு குடும்பம், ஒரு அழகான ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தோட கதை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஆர்டினரி ஃபேமிலி ஹேஸ் அன் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஸ்டோரி. அதுதான் அதோட தலைப்பு. எல்லாரும் நம்ம ஆர்டினரி தான், ஆனால் நம்ம எல்லாருக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான ஒரு கதைகள் இருக்குது, ஒரு லைஃப் இருக்குது, ஒரு பாஸ்ட் இருக்குது, ப்ரெசன்ட் இருக்குது, அண்ட் பார்க்க போகிற ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ ஒரு வீடே ஒரு கேரக்டர் தான். அந்த வீடே ஒரு லிவிங் ஃபீலிங்ஸ் உள்ள ஒரு விஷயந்தான். நமக்கு மட்டும் ஃபீலிங்ஸ் இல்லை, நம்ம இருக்கிற அந்த 4 செவருக்குள்ள எவ்வளோ வைப்ரேஷனும் எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கும் நம்ம நினைக்கணும். ஸோ அது எல்லாமே சேர்த்து தான் 3 BHK. ஸோ எல்லாரும் இந்த 3 BHK பாருங்கள். ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் ப்ளீஸ் கிவ் அஸ் ஆல் யோர் லவ் அண்ட் யோர் பிளெஸிங்ஸ். இது ஒரு பெரிய வெற்றி படம் ஆக்கணும். நாங்கள் அதை நல்லா நம்பிட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு அதை உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். இது வரைக்கும் உங்கள் பேரை சொன்னால் இட்லி உப்புமா தான் எங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் அவல் உப்புமாவும் பயங்கரமாக பாப்புலர் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ நல்ல நல்ல கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அக்ராஸ் த லாங்குவேஜ். ஸோ இதில் சாந்தின்ற கேரக்டர் லைஃப் லாங் உங்களுக்கும் ரொம்ப முக்கியமான கேரக்டராக இருக்குன்றதை புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ எங்களுக்கும் பயங்கர டேக்அவேவாக இருக்குன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். தேங்க்யூ. அண்ட் மேடையில் அவ்வளோ நல்ல டைரக்டர்ஸ் நம்ம டைரக்டர் ஸ்ரீக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இட் வாஸ் ஸோ நைஸ். எல்லாரையும் இங்கே பார்க்கும்போது எல்லாரும் வெற்றி பட டைரக்டர்ஸ் வேறு, எல்லாரும் நம்ம ஸ்ரீக்கு சப்போர்ட் பண்ணும்போது ஒரு புத்துணர்ச்சியும் அண்ட் எவ்வளோ உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்னு என்னால் அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ யூ ஹேவ் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ. ஸோ யூ ஆர் கோயிங் டு, நீங்கள் ஜெயிப்பீங்க, கண்டிப்பாக ஜெயிக்கணும். ஜெயிச்சிட்டீங்க. தேங்க்யூ.